தாயோட இழப்பு ஈடு கட்டவே முடியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்த நேரத்தில் தோன்றது உங்கள் எல்லாரும் கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். தாய் தந்தை அப்படிங்கிறவங்க தான் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் எந்த ஒரு கேள்வி இல்லாமல் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் நம்ம கூட நிற்கக்கூடியவங்க. அவங்க நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்கள ஒரு கடவுளாக நினச்சி நெஞ்சில் பத்திரமா வச்சு காப்பாற்றி அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். உங்ககிட்ட உள்ள பிரேமலதாக்காவை பார்த்துட்டு வரும்போது அவங்க அதுதான் சொன்னாங்க. நாங்கள் எல்லாரும் இவ்வளோ நல்லா இருக்கோம், இவ்வளோ ஸ்ட்ராங்காக எங்களால் இப்படி செயல்பட முடியுதுன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். அவங்க தான் எங்களுக்கு தூணாக இருந்து சின்ன வயசுலேருந்து எங்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லும் போதுதே அவங்களுடைய தாயாருடைய அவங்களுடைய அந்த குணமும் அவங்களுடைய அந்த பலமும் அதில் தான் தெரிஞ்சது. இன்னைக்கு அவங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். இங்கே எல்லாருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய அன்பு சகோதரி பிரேமலதா மற்றும் அன்பு சகோதரர் சுதீஷ் மற்றும் அவங்க சகோதரர்களின் அம்மா அம்சவேணி அம்மையார் மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மிக அன்பான ஒரு பெண்மணி. கேப்டன் அவங்க மேல மிகுந்த அன்பு வைத்திருந்தார்கள். அவர் கேப்டன் இறந்ததை கூட அவங்களால ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அந்த அளவிற்கு அவர் மேல ஒரு பாசம் வைத்திருந்தார்கள். யாரை பார்த்தாலும் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கிற கேப்டனை மாதிரியே ஒரு குணம் உள்ளவங்க. இதே மாதிரி ஒரு தலைமுறை இழக்கும் போதுதான் நாம் இந்த தலைமுறையினால் எவ்வளவு பலம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு தெரியுது. இந்த தலைமுறையை சார்ந்தவர்கள் இழக்க இப்படிப்பட்ட ஒரு தலைமுறைய அன்ப பாசத்தை உபசரிப்ப இனிமே நம்ம பார்ப்போமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. இந்த தலைமுறை முடிவுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அன்பு பாசம் எல்லாமே ஒரு பரந்த அன்பு முடிவுக்கு வர்ற மாதிரி ஒரு தோற்றம். அவரின் மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்திற்கு, குறிப்பாக அக்கா பிரேமலதா அவர்களுக்கு, தம்பி சுதீஷ் அவர்களுக்கு அந்த இழப்பை தாங்கும் அம்மாக்கு ஈடா எதுவுமே கிடையாது. எவ்வளவுதான் என்ன சொன்னாலும் எவ்வளவு வயசானாலும் நம்ம அம்மா தான். ஆக அவர்களை இழந்து வாடும் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள். இந்த இழப்பை தாங்கும் சக்தி இறைவன் அவர்களுக்கு அளிக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கிறேன்.